ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் ஒரு சூப்பரான கதை கவிதையோடு பார்க்க போகிறோம். அது என்ன கதை கவிதைங்கிறது வாங்க பார்க்கலாம். இங்கே ஒருத்தர் துள்ளிக்கிட்டு இருக்காரு. இவரோட கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலே இவர் ரொம்ப ஜாலியாக இருப்பார். ஜாலியாக இருப்பார்னா ஆனால் பொடுப்போக்காக இருக்க மாட்டார். ரொம்ப பொறுப்பாகவும் இருந்தார். படிக்க வேண்டிய வயசில் படித்தார். நல்லா படித்து நல்ல ஒரு வேலையை தேடுற அளவுக்கு அவரோட திறமையை வளர்த்துக்கிட்டாரு. வேலையும் கிடைச்சது. நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போனார். அதாவது நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்தார். பொசிஷனுக்கு வந்தது இல்லாமல் சொந்தமாக ஒரு வீடு கட்டினார். அப்படி சொந்தமாக வீடை கட்டி தன்னோட அப்பா அம்மாவை அங்கே வச்சு ரொம்ப பாதுகாப்பாகவும் பாசமாகவும் பார்த்துக்கிட்டாரு. அதாவது அப்பா அம்மா மட்டும் பார்க்காம ஒரு ஃப்ரெண்டாகவும் பார்த்தாரு. அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகினார். அதாவது ஃப்ரெண்டாக இருந்தார். அவங்கள ரொம்ப கனிவாகவும் அன்பாகவும் பார்த்துக்கிட்டாரு. அப்பா அம்மாக்கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்ககிட்டையும் அவர் ரொம்ப பாசமாக இருந்தார். அவங்களும் இவங்க மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க. இப்படி அவரோட பழகுனவர் எல்லாத்துட்டையும் நல்ல பேர் எடுத்துகிட்டு இருந்தார். நல்ல பையனாகவும் இருந்தார். அப்புறம் என்னென்னா, அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணார். அதாவது வேலை வெட்டி இல்லாதவனே லவ் பண்ணிட்டு இருக்கான். இவர் வந்து வேலையும் பார்த்து சொந்தமாக வீடையும் கட்டி அப்பா அம்மாவை நல்லா பார்த்துட்டு இருக்கார். எல்லார்ட்டையும் நல்ல பேரும் எடுத்து வச்சிருக்காரு. இவருக்கு லவ் வர்றது வந்து தப்பே கிடையாது. அப்புறம் இவர் யாரை லவ் பண்ணுறாருன்னா வேற யாரும் இல்லை. அதாவது இவங்க வீட்டுக்கு எதிர் வீட்டில் தங்கியிருக்க ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணை தான் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ரொம்ப வருஷமாக. அந்த பொண்ணு எப்போமெல்லாம் வெளியில் பால்கனிக்கு வரும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணியே பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணை பார்த்த உடனே இவருக்கு லவ் வந்துருச்சு. அந்த பொண்ணுக்கு இவர் மேலே லவ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இவர் பால்கனி வரும்போது அந்த பொண்ணும் வரதான் செய்யுது. ஆனால் இவரும் அந்த பொண்ணும் பேசிக்கிறது இல்லை. ஒரு நாள் தன்னோட லவ்வை சொல்லிடுவோம் அப்படின்ட்டு இவர் யோசிச்சாரு. சொன்னால் தான் எப்படின்னு நம்ம அதுக்கு அடுத்த லெவலுக்கு போக முடியும், கல்யாணம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லவ் லெட்டர் எழுதினாரு. லவ் லெட்டர் கொடுத்தாரு. அந்த பொண்ணுக்கும் இவர் மேலே விருப்பம் தான் போல். கொடுத்த உடனே வாங்கிருச்சு. இவரும் நல்ல பொறுப்பில் வேலையெல்லாம் இருந்ததுனால, சொந்த வீடு இருந்ததுனால அவங்க ஃபேமிலியிலையும் ஒத்துக்கிட்டாங்க, இவங்க ஃபேமிலியிலையும் ஒத்துக்கிட்டாங்க. அப்படி 2 பேரும் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமாக வாழ்ந்து ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டோமே, அவர் என்ன கவிதை இந்த பொண்ணுகிட்ட எழுதி கொடுத்தாருங்கிறத நம்ம பார்க்கல. வாங்க அவர் என்ன கவிதை அந்த பொண்ணுக்காண்டி எழுதினார், என்ன மாதிரி எழுதினார், எப்படி கொடுத்தாரு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அவள் இருப்பது என்னவோ எதிர் வீட்டில், ஆனால் வாழ்வதோ என் இதயக்கூட்டில். எப்போதும் காத்திருப்பேன் அவளுக்காக என் வீட்டு மாடியில். ஏனென்றால் என் சந்தோஷம் அவள் கண்களின் பிடியில். அனைவருக்கும் சூரியன் கிழக்கில் உதித்தால் விடியும். எனக்கோ அவள் கதவை திறந்து மாடியில் வந்தால்தான் அன்று நாள் எனக்கு முடியும். அவள் இப்போது இருப்பது எதிர் வீட்டில் என் காதலியாக. எப்போது ஆவாள் என் வீட்டில் என் மனைவியாக. இப்படி தாங்க அவர் கவிதை எழுதி கொடுத்துருக்காரு. அந்த பொண்ணும் அவர் வீட்டு அவரோட மனைவியாக போயிடுச்சு. அவங்களும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்க. இந்த கதை கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கதை கவிதையோட உங்களோட மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.